அன்பானவர்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காணொளி இஸ்லாமிய ஃபக்கீர்களை பற்றிய தகவல்களாகும். இஸ்லாமிய பாணர்களாக ஃபக்கீர்கள் திகழ்கின்றனர். கிபி 17, 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட காலச்சூழல் மாறுபாட்டால் பொதுநெறி கொண்டு புதுநெறி படைத்த இஸ்லாமிய சமூகத்தில் ஃபக்கீர்கள் இயக்கம் உருவானது. இவ்வியக்கம் தப்ஸ் என்ற இசைக்கருவியை பயன்படுத்தி வாய்ப்பாட்டின் மூலம் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. கால மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் தமிழ் மண்ணில் கால் கொண்ட இஸ்லாமியர்கள் தமிழகத்தில் சில இடங்களில் அரசாட்சியும் புரிந்துள்ளனர். ஐரோப்பிய இனத்தவர்களின் தலையீட்டினாலும் முஸ்லிம் மன்னர்களின் ஆட்சி மறையத் தொடங்கியது. ஆங்கிலேயர்களும் சுதேசிய மன்னர்களும் முஸ்லிம் மன்னர்களை வளரவிடாமல் செய்தனர். அச்சூழலில் இந்தியாவில் நல்ல ஆரோக்கியமான சூழலில் வளர்ந்து கொண்டிருந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு பல தடைகள் ஏற்பட ஆரம்பித்தன. அப்பொழுது இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் இஸ்லாமிய மக்களிடம் நேரடியாக சென்றும் நாடு முழுவதும் சுற்றி திரிந்தும் தற்கால நாட்டு நிலவரங்களை, அரசியல் நடப்புகளை முஸ்லிம் சமுதாயத்திடம் எடுத்து கூற பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுத்தனர். இவர்கள் ஃபக்கீர்கள் என அழைக்கப்பட்டனர். இவர்களிடம் சேவை மனப்பான்மையே அதிகம் இருந்தது. ஃபக்கீர்கள் பயன்படுத்தும் இசைக்கருவி தமிழ் மரபில் காணப்படும் தப்பு வகையை சார்ந்தவையாகும். இதனை தப்ஸ் என்ற சொல்லால் குறிக்கின்றனர். வட்ட வடிவம் உடையதாக இருப்பினும் தப்ஸின் ஓரங்களில் காசு என்று சொல்லப்படும் வட்ட வடிவ சிறு வளைய தகடுகள் மாட்டப்பட்டிருக்கும். ஒரு ஜோடி காசுகள் மாட்டப்பட்டிருக்கும். இதனை டப்ஸ் என்ற அமைப்பாக நாம் கருதலாம். இடது கையில் உள்ளங்கையில் வைத்து பெருவிரலினாலும் முழங்கையினாலும் தாங்கிக் கொள்வது வழக்கம். ஆள்காட்டி விரல், நடுவிரல் மேற்பகுதியின் ஓரத்தில் சிறு சிறு தாளங்களை தட்டி கொண்டிருக்க, பாடல்களின் ஏற்ற இறக்கத்திற்கு தகுந்தாற்போல் மோதிர விரலின் நுனியில் மாட்டப்பட்டிருக்கும் அங்குஸ்தானம் என்னும் சிறு வெள்ளி குப்பி வட்ட வடிவ அமைப்பில் உள்ள காசு பகுதியை தட்டிவிடும். வலது கை தப்ஸின் மையப்பகுதியை தாளமிடும். பொதுவாக வரலாற்றுகளில் இந்த ஃபக்கீர்களினுடைய பதிவுகள் எப்படி இருக்கு என்பதையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம். கிபி 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வளர்ச்சியுற்ற ஃபக்கீர் இயக்கத்தினர் இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக தப்ஸின் மூலம் மக்கள் குடியிருக்கும் தெருக்களில் ஓசையுடன் கூடிய தாள நயத்தை ஏற்படுத்தி கொண்டு இஸ்லாமிய சிந்தனைகளை தூண்டினர். மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்ட அந்த ஃபக்கீர் இயக்கம் ஆங்கிலேயர்களின் பார்வையில் இஸ்லாமிய சன்னியாசி நாடோடிகளாகவே தென்பட்டனர். இக்கருத்தை ஆங்கிலேயர்களுடைய கடிதங்கள் நமக்கு காட்டுகின்றன. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஆங்கிலேயர்கள் எழுதிய கடிதங்களில் ஃபக்கீர்கள் பற்றிய பீதியும் பயமும் தெளிவாக பளிச்சிடுகின்றன. அவர்கள் தங்கள் கடிதங்களில் அவர்கள் சன்னியாசிகள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் காணலாம். இவ்வியக்கத்தினர் ஆங்கிலேயர் திரட்டுகின்ற சூழ்ச்சிகளை மறைமுகமாக அறிந்து கொண்டு மக்களிடம் வெகு விரைவாக பரப்பினர். ஃபக்கீர்களின் உத்தியை கண்ட ஆங்கிலேயர்கள் பதைபதைத்தனர். தென்னகத்தில் சிற்றரசர்களும் பாளையக்காரர்களும் ஃபக்கீர்களுக்கு மறைமுக ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தனர். ஃபக்கீர்களின் இசைப்பாட்டு சமூக வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.